அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சத் தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன், மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன்தான் என்றார்கள். அன்பான சத்தியவசன நேயர்களே, எம்பிரான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த வேத ஆய்வு நேரத்திற்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி காத்திருக்கிற உங்களை நான் பாராட்டுகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். ஆண்டவர் அங்கே ஜனங்களோடு பேசுகிறார். ஆண்டவர் பேசிய போது அதிகமாக ஓமைகளாகத்தான் பேசினார். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய காலத்திலே நாம் ஒன்றை பார்க்க முடிகிறது. அவர் தம்முடைய ஊழிய காலத்திலே போதனையிலே அதிகமாக மார்க்கத் தலைவர்களை அவர் கடிந்து கொண்டார். மற்றவர்களை கடிந்து கொள்வதை விட அவர் மார்க்கத் தலைவர்களைத்தான் அதிகமாக கடிந்து கொண்டார். அருமையானவர்களே, ஒருவேளை இதை நான் நோக்கும் பொழுது இப்படியாக அடிக்கடி நினைத்து வருகிறேன். என்னுடைய கருத்தை நான் சொல்லுகிறேன். இந்த மார்க்கத் தலைவர்கள், ஊழியக்காரர்கள் என்கிற வர்க்கம் அந்நாள் முதலே மக்களுக்கு இடரலை கொண்டு வருகிற வர்க்கமாயிருந்ததோ என்னவோ தெரியவில்லை. அந்நாளிலும் இயேசுவின் காலத்திலும் மார்க்கத் தலைவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். இன்றைக்கும் அப்படித்தான் மார்க்கத் தலைவர்கள் இருக்கிறார்கள். இயேசுவின் காலத்தில் எப்படி இருந்தார்களோ அப்படி தான் இக்காலத்தில் இருக்கிறாங்க. இனி எதிர்காலத்திலும் அப்படி தான் இருப்பாங்க போல இருக்கு. நானும் ஊழியக்காரன் தான், என்னையும் உட்படுத்தித்தான் நான் பேசுகிறேன். அநேக வேளைகளிலே அருமையானவர்களே, என்னை வேறுபடுத்தி பேசலை. இப்போ என்னையும் உட்படுத்திக்கிட்டு தான் ஊழியக்காரரோடே ஒன்றித்து வைத்து தான் பேசுகிறேன். அநேக வேளைகளிலே நாம் தான் சாதாரண விசுவாசிகள் இடறுவதற்கு காரணமாக இருக்கிறோம். அதை நாம் மூடி மறைக்கக்கூடாது. அதை தேவ சமூகத்திலே ஒப்புக்கொள்ளணும். ஆகினாலே முக்கியமானவங்க அவங்க தானுங்களே. இன்றைக்கு மேய்ப்பன் அவன் எப்படி போகிறானோ, அவன் எப்படி நடத்துகிறானோ, ஆடுகள் அப்படி தானே போகும். ஆகவே மேய்ப்பன் தான் பொறுப்பு. ஆகவே கிறிஸ்தவ தலைவர்கள் தான் பொறுப்பு. கிறிஸ்தவ ஊழியக்காரர் தான் பொறுப்பு. கிறிஸ்தவ ஆத்துமாக்களினுடைய நன்மைக்கானாலும் சரி, அவர்கள் தீமைக்கு எதுவாக நடக்கிறார்கள் என்றாலும் சரி, அதுக்கு பொறுப்பு கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள், கிறிஸ்தவ தலைவர்கள். அந்நாளிலும் தேவன் அதை அறிந்திருந்தார். ஆகவே மக்களுக்கு ஊழியக்காரர் இடரெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அதிகமாய் மார்க்கத் தலைவர்களை அவர் கண்டித்து கடிந்து கொண்டு அவர்களுக்கு உபதேசிக்கிறார், அவர்களோடு பேசுகிறார். இந்த மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலும் கூட அந்த உண்மையைத்தான் நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நான்
வாசிக்க விரும்புகிற வசனங்கள் பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதிய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28, 29, 30, 31, 32 வசனங்கள். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்திலே வேலை செய் என்றான். 2 மகன்களை குறித்து ஆண்டவர் சொல்றார். இந்த 2 மகன்கள்னு சொன்ன உடனே, 2 குமாரர்னு சொன்ன உடனே நம்ம சிந்தனை ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகணும்? லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு போகணும். அங்கே 2 குமாரரை பற்றி ஆண்டவர் ஒரு உவமையை சொல்கிறார். ஆகவே இங்கே 2 குமாரர்னும் போது அங்கே போய் ஆகணும் நம்முடைய மனது. அப்படி போகலைன்னு சொன்னால் நமக்கு கர்த்தருடைய வசனத்தின் பேரிலே ஒரு இருக்க வேண்டிய அளவு ஒரு பற்று, ஒரு அறிவு, ஒரு ஆய்வு இல்லை என்பதுதான் அர்த்தம். 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஆனால் லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே இளையவன் நல்லவனாகவும் மூத்தவன் அவன் மாறுபட்டவனாகவும் தெரிகிறான். ஆனால் இங்கே ஆண்டவர் மாற்றிட்டாருங்க. மூத்தவனை நல்லவனாக பார்க்கிறோம், இளையவன் தான் மாறுபட்டவனாக இங்கு காணப்படுகிறான். ஆனால் 2 ஒரே கருத்தை தான் நமக்கு கொடுக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட மூத்த மகன் அவன் பரிசேயரை காட்டுகிற ஒருவனாக இருக்கிறான். இளைய மகன் அவன் பாவிகளை காட்டுகிற ஒருவனாக இருக்கிறான். தவறு செய்கிறவர்களை, குற்றம் புரிகிறவர்களை காட்டுகிற ஒருவனாக இருக்கிறான். இந்த இடத்திலே அது மாறுபட்டு இருக்கிறது. மூத்தவன் நல்லவனாகவும் இளையவன் தீயவனாகவும் இங்கு பேசப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், மூத்தவனிடத்திலே வந்து தகப்பன் சொல்றான், மகனே, நீ போய் இன்றைக்கு திராட்சை தோட்டத்திலே வேலை செய் என்றான். அதற்கு அவன் என்ன சொன்னான்? மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலே வரான் தகப்பன். வந்து அப்படியே சொன்னான். மூத்த மகனிடத்தில் எப்படி சொன்னானோ அப்படியே சொல்றான். என்ன சொல்றான்? மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்திலே வேலை செய். அப்படியே சொன்னான்னா இப்படி தான் சொன்னான். அதற்கு இளையவன் என்ன சொல்றான்? அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நம்ம முதலாவது தீயவனாக பேசப்படுகிற இந்த இளையவனை குறித்து நாம் பார்க்கலாம். இளையவனிடத்திலே வந்து தகப்பன் சொன்னான், மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்திலே வேலை செய். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. உதட்டிலே பணிந்தான், ஆனால் உள்ளத்திலே மறுத்தான். அதுதான் அவனுடைய நிலைமை. போகிறேன் ஐயா என்றான், ஆனால் சொல்லும்பொழுதே போகக்கூடாது என்று அவன் நிர்ணயம் பண்ணிட்டான். தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, சொல்லி செய்வார் சிறியர், சொல்லாமல் செய்வார் பெரியர், சொல்லியும் செய்யார் கயவர். அந்த வாசகத்தின்படி பார்த்தா இந்த மகன் சொல்லியும் செய்யலையே, இவன் கயவன் என்கிற ஒரு நிலைமையிலே தான் நாம்
இவனை பார்க்க வேண்டியிருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே ஞானி ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார். அருமையானவர்களே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 25 அதிகாரம் 14 அங்கே என்ன சொல்லுகிறார்? கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழையில்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி. கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன், இவன் செய்வேன் என்று சொல்லியும் செய்யாமற் போன வஞ்சகன் இல்லைங்களா? நீதிமானுக்குரிய ஒரு லட்சணத்தை சொல்லும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தனக்கு ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். ஆகவே சொன்னா செய்யணும். ஆகவே நீதிமொழிகள் 25:14 படி பார்த்தால் இவன் செய்வேன் என்று சொல்லியும் செய்யாத வஞ்சகன், கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடுக்காத வஞ்சகன் என்றால் செய்வேன் என்று சொல்லியும் செய்யாதவனும் வஞ்சகன் தானே. சொல்லியும் செய்யார் கயவர் என்றால் இவன் கயவன் தானே. முதலாவது இவனிடத்திலே பார்க்கிறது என்னவென்றால், இவன் உதட்டிலே தான் பணிந்தவன். அவனுடைய உள்ளமோ தகப்பனுடைய சித்தத்தை செய்ய மறுத்தது. ஆம் அருமையானவர்களே, இன்றைக்கு நம்மில் அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தானே இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு சொன்னார் தமது மலைப்பிரசங்கத்திலே சொல்லும் பொழுது, மத்தேயு சுவிசேஷம் 7 அதிகாரத்துக்கு வரும்பொழுது ஆண்டவர் அங்கே தெளிவுற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதை நாம் அறிந்திருக்கிறோம், ஆனால் அதை எவ்வளவு தூரம் நம்முடைய மனதிலே வைத்து சிந்தித்து நம்மை அளந்து பார்க்கிறோம் என்பதுதான் கேள்வி. 21 வசனத்திலே சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இவன் தகப்பனுடைய சித்தத்தை செய்ய மனமில்லாத மகன். ஆனால் பேச்சு செய்கிறேன் ஐயா, அதிக பணிவோடும் தயவோடும் தகப்பனை நேசிக்கிறது போலவும் தகப்பனுடைய பிரியத்தை நிறைவேற்றுகிற ஒருவனைப் போலவும் உதட்டிலே பேசினான். ஆனால் உள்ளத்திலோ தகப்பனுடைய சித்தத்தை செய்யவில்லை. இன்றைக்கு நம்மில் அநேகருடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது. கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மூச்சுக்கு 300 அல்லேலூயா சொல்லிடுவோம், வேண்டான்னு சொல்லலை. மூச்சுக்கு 300 அல்லேலூயா சொல்லு, 1000 அல்லேலூயாவும் சொல்லு, நல்லது தான். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை செய்யலையப்பா, அப்புறம் என்ன? கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? வேதம் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஆலயத்துக்கு போகிறேன், தசமபாகம் கொடுக்குறேன், உபவாசம் பண்ணுறேன், எல்லாம் கர்த்தாவே கர்த்தாவே தான். இதெல்லாம் கர்த்தாவே கர்த்தாவே. வேதம் வாசித்தோம், ஜெபித்தோம், உபவாசம் பண்ணியோம், காணிக்கை கொடுத்தோம், கர்த்தருடைய சித்தத்தை செய்யலைன்னா நீ கர்த்தருடைய ராஜ்யம் போக மாட்டியே. நான் கர்த்தருடைய ராஜ்யம் போக மாட்டேனே. அதை யோசிக்கிறோமா? கர்த்தருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் அருமையானவர்களே. இதுதான் முதலாவது காரியம். நீ என்னதான் நம்ம 1000 விதங்களிலே ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்தி என்னதான் 1000 காணிக்க கொடுத்தாலும் கர்த்தருடைய சித்தத்தை செய்யாமல் போனால் பிரயோஜனம் இல்லை. உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோமே, சொல்லு. பிசாசுகளை துரத்தணுமே, துரத்து. பிணியாளிகளை குணமாக்கணும் ஆண்டவரை, ஆமாம் செய்யு. அதனால் நான் உன்னை அறிய, என்னை விட்டு அகன்று போயிடு. என்னையா இது? அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள். என்னையா அக்கிரம செய்கின்றாரு? தீர்க்க தரிசனம் சொன்னதா? பிணியாளிகளை சுகப்படுத்தினதா? என்னையா இது? எப்பா, இதெல்லாம் செய்த, ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்யாத, தேவ சித்தத்தை செய்ய மறுத்த அக்கிரமக்காரனாக இருந்தால் எப்படி போவோம்?
அதுதான் ஆண்டவர் அங்கே சொல்கிறார். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் போயிட மாட்டான். பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் போவான். ஆகவே அந்த இளைய மகனுடைய காரியத்திலே நாம் பார்க்கிற தவறு அதுதான். செய்வேன் என்று சொன்னான், ஆனால் செய்யவில்லை. உதட்டிலே ஒன்று, உள்ளத்திலே மற்றொன்று. அவன் தகப்பன்னு சொல்லும் பொழுதே செய்யக்கூடாது என்று தீர்மானித்துட்டாங்க. வார்த்தையில மாத்திரம் தன் தகப்பனை பிரியப்படுத்த பேசினான். இன்றைக்கும் கூட நம்முடைய வாயினாலும் வார்த்தையினாலும் தான் கர்த்தரை பிரியப்படுத்துகிறோம். கர்த்தரை பிரியப்படுத்துறது நாங்கள் வாயினாலும் வார்த்தையினாலும் போதாதுங்க. கர்த்தருடைய சித்தத்தை செய்து கர்த்தரை பிரியப்படுத்தணும். அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உணர்கிறோம். அருமையானவர்களே, யோசித்து பாருங்கள். போகிறேன் ஐயா என்றான், ஆனாலும் போகலை. இவர்களை ஆண்டவர் மார்க்கத் தலைவர்களாகிய அந்த பரிசேயருக்கும் பிரதான ஆசாரியருக்கும் வேதபாரகருக்கும் அவர் ஒப்பிட்டு பேசுகிறார். நாமும் கூட நம்முடைய நடைமுறையிலே அப்படித்தான் வாழ்கிறோமா? கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, ஊழியர்களாகிய நாங்கள், விசுவாசிகளாகிய நாங்கள் எங்களை உணரத்தக்கதாக இந்த நாளிலே இந்த ஓமையின் அடிப்படையிலே எங்களை நீர் சந்தித்தீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அநேக வேளைகளிலே கர்த்தாவே 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 என்று சொல்லி பரலோகம் போயிடலான்னு நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் உம்முடைய சித்தம் செய்யாமல் நாங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. எங்கள் வாயினாலே வார்த்தையினாலே உம்மை புகழ்ந்து பரலோகம் போயிடலான்னு பார்க்குறோம். நாங்கள் உம்மை ஏமாற்ற முடியாதப்பா, உம்மை ஏமாற்ற முடியாது. உம்முடைய சித்தத்தை செய்தால் ஒழிய நாங்கள் உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க இயலாது என்கிற அந்த உண்மை சத்தியத்தை நாங்கள் உணர்ந்து செயல்பட எங்களுக்கு அருள் புரியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.